சார், RDCCPSல பிகாம் அண்ட் சிஏ கோச்சிங் எப்படி ஒரே சமயத்துல ஆஃபர் பண்றீங்க? பிகாம் அண்ட் சிஏ ரெண்டுத்தையும் சைட் பை சைட் படிக்கிறதுன்றது ஒரு நார்மல் காம்பினேஷன் தான். ஆனா ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்ல கொடுக்கிறது ஒரு இன்டகிரேட்டட் ஸ்ட்ரக்சர்ட் மாடல். இந்த மாடல்ல பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது சிஏ ஃபவுண்டேஷனுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணுவாங்க. செகண்ட் இயர் படிக்கும் பொழுது சிஏ ஃபவுண்டேஷனுடைய எக்ஸாம் அண்ட் இன்டர்மீடியேட்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸோடைய ஃபைனல் இயர்ல சிஏ இன்டர்மீடியேட்டுடைய குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸை கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதோட சேர்த்து கரியருக்கு தேவையான அடிஷனல் கோர்சஸையும் முடிப்பாங்க. இதனால 3 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாரதியார் யூனிவர்சிட்டி வழங்குற பிகாம் அப்படின்ற ஒரு டிகிரியோட தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா வழங்குற சிஏ உடைய செமி குவாலிஃபைட் சர்டிபிகேட்டோட கான்ஃபிடென்ட்டா வெளியில வருவாங்க. சார், வாட் மேக்ஸ் RDCCPS a unique college? RDCCPS உடைய விரிவாக்கம் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ். எங்க காலேஜோடைய அப்ஜெக்டிவே ஒரு ஸ்டூடெண்ட் 3 வருஷம் கழிச்சு வெளியில போகும்போது ஒரு நார்மல் கிராஜுவேட்டா இல்லாம ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் பர்சனா வெளியில போகணுன்றது தான். அதனால 21 வருஷமா ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜா இருக்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோடைய விரிவாக்கமா தான் இப்ப நாங்க RDCCPS உருவாக்கி இருக்கோம். அதனால எங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வர ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற மாணவர்களை விட பல மடங்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தோட வெளியில வருவாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவங்க ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கான கேரண்டியும் இருக்கு. RDCCPSல நடத்துற பிகாம் வித் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்க்கும் அதர் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நடத்துற ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம்? பிகாம் அண்ட் சிஏ இன்டகிரேட்டடா கொடுக்கிற பல இன்ஸ்டிடியூட்ஸ்ல பிகாம்கான பாடங்கள் தனியாகவும் சிஏவுக்கான பாடங்கள் தனித்தனியாகவும் நடத்தப்படுது. ஆனா RDCCPSல ஒரே வகுப்பறையில பிகாம்கான சிலபஸ் உடைய எக்ஸ்டென்ஷனா தான் இந்த சிஏ உடைய சிலபஸை நாங்க கவர் பண்றோம். பிகாம்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் மோர் தென் 50% வந்து சிஏலையும் கவர் ஆகுது. இதனால தமிழ்நாடு அரசுடைய பாரதியார் யூனிவர்சிட்டி வழங்குற ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் ரெடி ஆகுறாங்க. இன்டர்நேஷனலி குவாலிஃபைடா இருக்கிற ஒரு சிஏ குவாலிஃபிகேஷனுக்கும் தயாராகிறாங்க. சார், எல்லா காலேஜ்லயும் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறேன் அப்படின்றது சொல்றாங்க. RDCCPSல நீங்க எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறீங்க? இப்பெல்லாம் ஒரு வேலை கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு நல்ல வேலை நல்ல கம்பெனில நல்ல சம்பளத்தோட ஒரு நிரந்தரமான கரியரா கிடைக்குதான்றது தான் கேள்வி. RDCCPSல 3 வருஷம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நார்மல் பட்டதாரியா வெளியில வர்றது இல்ல. அவர் வந்து டிகிரியோட சேர்த்து ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலாவும் வெளியில வராரு. இதனால ஒரு வேலை வாய்ப்பையும் தாண்டி ஒரு நல்ல நிறுவனத்துல நல்ல சம்பளத்துல செக்யூர்ட் கரியர்ல எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பயணிக்கிறாங்க. RDCCPS காலேஜினுடைய லெகசி என்ன? ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் இது ஒரு புது கல்லூரி கிடையாதுங்க. ஏற்கனவே 20 வருடங்களுக்கு மேலா சிஏ அண்ட் சிஎம்ஏ படிப்புகளுக்கான ஒரு முழு நேர கல்லூரியா செயல்பட்டு வர நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட ஒரு விரிவாக்கம் தான். இதுவரைக்கும் 8000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சிஏ அண்ட் சிஎம்ஏ படிப்புகளுக்கான பயிற்சிகளை வழங்கியிருக்கோம். இதுவரைக்கும் இந்திய அளவுல பல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்களையும் பல காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட்களையும் உருவாக்கி இருக்கோம். இதுதான் RDCCPS ஓட லெகசி. இதுதான் எங்களுடைய பாரம்பரியம். ஒரு பிகாம் மட்டுமே படிக்கிற ஒரு கிராஜுவேட்டுக்கும் பிகாமையும் சிஏசிஎம்ஐயும் சேர்ந்து படிக்கிறவருக்கும் என்ன வித்தியாசம்? பிகாம் மட்டும் முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களால ஒரு நிறுவனத்துல ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட்டா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா இல்ல மேக்ஸிமம் ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் லெவல்ல தான் ஒர்க் பண்ண முடியும். இதே பிகாம் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஆர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சின்ற குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறவங்க ஒரு நிறுவனத்துல ஒரு மேனேஜரியல் பொசிஷனுக்கும் போக முடியும். அதே நிறுவனத்துல அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸரியோட உச்சக்கட்ட பதவியான CFOன்ற நிலைக்கு கூட போக முடியும். சிம்பிளா சொல்லணும்னா பிகாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தான் ஏற்படுத்தி தரும். இதே பிகாம் வித் சிஏ அப்படின்றது உங்களுக்கு ஒரு செக்யூர் ஜாபையும் சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தையுமே ஏற்படுத்தி தரும். ஒரு யூஜி முடிச்ச கையோடவே ஒரு கை நிறைய சம்பளத்துக்கு நல்ல வேலைக்கு போக முடியுமா? இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு வேலைக்கு நிச்சயமா போக முடியும். ஆனா நல்ல சம்பளத்தோட வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் மட்டும் போதாது. டிகிரியோட சேர்த்து உங்களுக்கு ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு அந்தஸ்தும் தேவைப்படுது. RDCCPSல 3 வருஷத்துல டிகிரி மட்டும் இல்லாம சிஏ ஆர் சிஎம்ஏ உடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு நீங்க ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலா நல்ல சம்பளத்தோட ஒரு வேலைக்கு போக முடியும். இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் படிப்புகளுக்கும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி படிப்புகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா +2 முடிச்ச பிறகு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல கல்வி கட்டணம் அதிகம் கிடையாது. நிறைய நாட்கள் வந்து இந்த படிப்புகளுக்காக நீங்க தயார்படுத்திக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த கோர்ஸ்ல சேரணும்னா நீங்க +2ல அதிகப்படியான மதிப்பெண் எடுத்திருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. +2ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சிஏ படிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியம்
இருந்ததுன்னா இந்த படிப்புகள்ல சேருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். RDCCPSல பிகாம் வித் CA படிப்பை ஒரு டிசிப்ளின்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு நல்ல மென்டார்ஷிப்ல சீக்கிரமாவே இந்த கோர்ஸை நீங்க முடிக்க முடியும். சார், RDCCPS உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லுங்க. RDCCPSல எங்க கிட்ட ஒரு எக்ஸலண்ட் அகாடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. எங்களுடைய ஒவ்வொரு கிளாஸ் ரூமுமே இன்டராக்டிவ் டெக்னாலஜி இருக்கிற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா RDCCPS காலேஜ்ல சேர்ந்து படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு அண்ட் பாதுகாப்பு இது ரெண்டுமே எங்களுடைய கண்கள் மாதிரி. RDCCPSல பிகாம் வித் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது பத்தின விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு. உடனே அப்ளை பண்ணுங்க.